கோவில் கொடை விழாவில் மனித தலையுடன் சாமியாடிய 5 பேர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அடுத்த உப்பூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய உய்காட்டு சுடலைமாட சுவாமி திருக்கோயில் கொடைவிழா கடந்த 6ஆம் தேதி நடைபெற்றது. இந்த கொடைவிழாவின் போது வழக்கமாக கோவில் சாமியாடிகள் இரவு 12 மணிக்கு நடக்கக்கூடிய அந்த சாமக்கொடை விழாவின் போது சுடுகாட்டிற்கு சென்று அங்கிருந்து அந்த பூஜை நடத்தப்பட்டு அங்கிருந்து எரிந்த உடல்களை எடுத்து வருவது வழக்கம். அதே போல இந்த ஆண்டும் நடைபெற்ற அந்த விழாவின் போது தொடர்ந்து இந்த 12 மணிக்கு நடந்த சாமக்கொடையின் போது சாமியாடிகள் சுடுகாட்டிற்கு சென்று அங்கு உள்ள அந்த பூஜைகளை எல்லாம் முடித்துவிட்டு வரும்போது எரிந்த மனித தலை, எரிந்த கை உள்ளிட்டவைகளை எடுத்து வந்ததாக சமூக வலைதளங்கள்ல வீடியோ ஒன்று வைரலானது. இந்த நிலையில வெள்ளாங்குழி கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் அடிப்படையில வீரவநல்லூர் போலீசார் சாமியாடிகள் உட்பட 5 பேர் மீது 4 பிரிவின் கீழ வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.